அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் செய்ய போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ என்னென்ன தேவை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், அதெல்லாம் ஒரு லைன் பார்த்துக்குங்க. 1.5 கப்பு கெவுரு மாவு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, 3/4 கப்பு வேர்க்கடலை, 1/2 கப்பு எள்ளு, ஒரு வெல்லம், 1/2 கிலோ வெல்லம். இதுக்கு தேவையானது. இப்போ அந்த 1.5 கப்பு போட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் மாவு. கொஞ்சோண்டு சால்ட்டு போடுவோம். அதுக்கு 1.5 கப்பு மாவு, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கலக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு, கெட்டி பதத்துக்கு கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். உருட்டுறோம் பாருங்கள், அந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் மாவு. பிசைஞ்சு இப்போ தவாவில் போட்டு தட்டுவோம். தவாவில் உங்களுக்கு இதில் தட்ட உங்களுக்கு தெரியலன்னா ஒரு தட்டு போட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நீங்கள் தட்டிக்கிங்க. தட்டி அப்போ தவாவில் அந்த துணியோடு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு இது மாதிரி தட்டை சூடுல பிடிக்கும்லாம் அந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி தட்டி போடலாம். நான் இந்த மாதிரி தட்டு எனக்கு முடியாது, அதனால நான் தட்டிட்டேன். இப்போது நல்லா முதல் பக்கம் வேக வச்சுட்டு ரெண்டாவது திருப்பி போடுவோம். இப்போது எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய் அரைச்சிட்டோம். அதை போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய் பொடி பண்ணிக்கணும். அது வேகத்துக்குள்ளே, ரொட்டி வேகத்துக்குள்ளே இது மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் அந்த உருண்டையை எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் தூள் பண்ணி அது கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உரல் இடிக்கிறது இருந்தால் அப்படியே போட்டு இடிக்கலாம். இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் பொடி பண்ணி போட்டால் தான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வெல்லம் அரைச்சி போட்டோம். இப்போ அதுக்குள்ளே ரொட்டி காஞ்சிருக்கும். பார்க்கலாம் வெந்துச்சான்ட்டு. ஒரு பக்கம் வெந்துச்சு. இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிம்பிள் வைக்கணும். கொஞ்சம் நேரம் சிம்பிள் வச்சா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் பொறுமையாக வேகும். அதனால தான் சிம்பிள் வைக்கணும். சிம்பிள் வச்சு வேக வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அடை வெந்துச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஃபேன் காற்றுல வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். புட்டு போட்டுக்கலாம் ஆறுறதுக்கு. ஆறுனா தான் மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைக்க முடியும். ஆற வச்சு இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறோம். நம்ம 1.5 கப்பு பிசைஞ்ச மாவு ரெண்டு ரொட்டி ஆச்சு. 2 வாட்டி அரைச்சிக்கிறோம் மிக்சியில். இப்போ இந்த மாதிரி வரும் பொடி அரைச்சாக்கா மிக்சியில். இப்போ போட்டு எல்லாம் போட்டு வேணுன்றவங்க நெய் போட்டுக்கலாம். நான் நெய் போடல, அப்படியே போட்டு நம்ம கலக்கிறோம். இப்போ வெள்ளம் நிறைய போட்டதுனால அப்படியே கலக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுக்கலாம், முந்திரி கூட தூள் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் போடல. இப்போ கலக்கலாம் பாருங்க. ரெண்டாவது ரொட்டி அது இப்படி தான் வரும். சூடு ஆற வச்சு பண்ணால் தான் அப்படி வரும், இல்லைன்னா குழன்னு ஆகிடும். ஆற வச்சு தான் நம்ம பொடி பண்ணணும். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா நம்ம இது பண்ணோம்னா, கலக்கணும்னா வந்துடும். அந்த உருண்டை பிடிக்கிற இது கண்டிஷன் வந்துடும். தேவையானவங்க புதுசாக வந்தவங்க வந்தால் லைக் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டா எதை கமெண்ட்டில் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக வர்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன் டவுட்டு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் நெய் எதுவுமே போடல. பிடிக்கிறதுக்கு கை உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துடுச்சு பாருங்கள். வந்துடும். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டுக்கிறதுனால வந்துடும். அதனால் நெய் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நெய் வேணுன்றவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நெய் போடாமல் இருக்கிறது கூட கொஞ்சம் நல்லது. குழந்தைங்களுக்குன்னா நெய் போட்டு தரலாம், முந்திரி போடலாம். இந்த அளவுக்கு வேர்க்கடலை இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். புதுசாக வந்தவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள். அந்த காலத்தில் பாரம்பரியமாக பாட்டிங்க செய்வாங்க. இப்போ எல்லாருமே செய்யலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது செஞ்சு பாருங்கள். உரல் அடித்தா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். உரல் இருந்தால், எங்கள் வீட்டில் உரல் இல்லை, அதனால் நான் மிக்சியில் அடித்து செஞ்சுருக்கேன். அந்த டேஸ்ட்டு மாறல, ஆனால் நல்லா இருக்குது.
செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா களி சாப்பிட மாட்டாங்க, கூழ் சாப்பிட மாட்டாங்க இப்போ இருக்கிற பசங்க. இந்த மாதிரி கேழ்வரகு பசங்களுக்கு வந்து சத்தான பொருள். அதனால செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் எல்லாருமே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.